அது எங்கேயும் எப்போதும் வந்து அது பயங்கரமான ஒரு மேஜிக் தான். அது வந்து படத்தில் அந்த ஸ்க்ரீன் ப்ளே ஆகட்டும், அந்த ஸ்டோரி லைன் ஆகட்டும், அவரோட டைரக்ஷன், அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் எல்லாமே அது வந்து கரெக்டாக சேர்ந்துது. ஸோ அந்த பாடலும் நல்லா இருக்கும்போது அது இன்னும் மிகப்பெரிய வெற்றிக்கு வந்து அந்த கதையும் அந்த டைரக்டரோட டைரக்ஷனும் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் பார்க்குறேன். அது நமக்கு தெரியாது எது ஹிட் ஆக போகுது நமக்கு எதுவும் தெரியாது. எப்பவும் போல் ஒரே மாதிரி ஒர்க் பண்ணுறோம். அந்த படத்தில் எல்லாமே ஆல்பம் ஹிட் ஆனது ஃபர்ஸ்ட் மூவியில் அமைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டைரக்ஷன் தான் வந்து பாட்டு வந்து கொஞ்சம் தூக்கி தருது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த சீன்ஸ் தான் இல்லை, அந்த ஹோல் மூவியே வந்து ரீச் ஆகும்போது தான் அந்த பாடல் எல்லாமே எல்லா டெக்னிக்கல் ஒர்க்ஸ்லாம் உங்களுக்கு எப்போ எல்லாரும் பேசப்படுதுன்னா படம் ஹிட் ஆனதான் பேசப்படுது. ரொம்ப இல்லைன்னா நீங்கள் படம் சக்ஸஸ் ஆகாத படத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெக்னிக்கலாக நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும், எல்லாமே நல்லா தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஆனால் படம் வந்து ஏதோ ஒரு வகையில் அது ஹிட் ஆகலைன்ற பட்சத்தில் டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணவங்க யாரையும் நம்ம அப்ரிஷியேட்டே பண்ணுறதில்ல. ஸோ தனியாக யாரும் பார்த்து பண்ணுறதில்ல. அந்த ஹோல் மூவி ஹிட் ஆனால் தான் எல்லாருக்கும் ஒரு கிரெடிட்ஸ் வருது. அந்த வகையில் அது ஹிட் ஆனனால தான் நல்ல விஷயமும் எல்லாருக்கும் வந்து ரீச் ஆகுதுன்னு சொல்லுவார்.